ஸோ இப்போ வரைக்கும் கரண்டாக நாளைக்கு நடக்க போகிற ராலாம் சம்பவம் பண்ண காத்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா புக்கிங்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க அண்ட் நிறையா ஸ்பெகுலேஷன்ஸ்லாம் போயிட்டு இருக்கு. அதில் ஸ்டார்ட் பண்ணி நம்மளுடைய ஆட்டோ ரிலேட்டட் நிறைய அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா டீகோட் பண்ண வேண்டியது இருக்குது. ஷார்ட் ஸ்வீட் வந்து பார்த்தீங்கன்னா டீகோட் பண்ணி விட்டுலாம். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணால் பாருங்க, அப்போ சொல்கிற அப்டேட்ஸ் எல்லாம் ஷார்ட் ஸ்வீட் அப்படி வரும். நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம மாதிரி லாங்குவேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ நம்ம இன்ஸ்டன்ட்டாக போகிற ஃபாஸ்டஸ்ட் அப்டேட் எல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக தெரிய வரும். ரைட், ஓகே, நம்ம டைம் பண்ண வீடியோக்குள்ள மூவ் ஆகும். ஸோ அப்டேட்ஸ் எல்லாம் கிக் ஆஃப் பண்ணி விட்ருவோம். ரீசெண்டாக நடந்த மணி இந்த பேங்க் 2025 இருந்து. ஸோ இப்போ வரைக்கும் கரண்டாக மணி இந்த பேங்க்கில் என்ன நடந்துச்சு அண்ட் ஆல்சோ ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லேருந்து நிறைய ஸ்டப்ஸ் எல்லாம் இப்போ WWE சைட்லேருந்து போயிட்டு இருக்குல்ல. ஸோ அது எல்லாத்தையும் வந்து டீகோட் பண்ணி நம்ம சேனலில் ஒரு வீடியோ பார்த்து அப்லோட் பண்ணியிருக்கோம். நான் காலையில் லிங்க் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் கீழே அவைலபிளாக இருக்கும், மறக்காம செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வரைக்கும் கரண்டாக மணி இந்த பேங்க் லேடர் மேட்ச்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கும். ஸோ நம்மளுடைய சோலோ சிக்கோவுக்கு அகேன்ஸ்டாக ஜேக்கப் ஃபோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பியிருப்பாரு. இப்போ வரைக்கும் கரண்டாக அது ரிலேட்டட் நம்மளுடைய சோலோ சிக்கோ வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்ட் பண்ணியிருக்காரு. இப்போ வரைக்கும் கரண்டாக சோலோ சிக்கோ வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா போட்டிருக்காரு. போஸ்ட் போட்டது மட்டும் இல்லாமல் அதில் வந்து பார்த்தீங்கன்னா சோலோ சிக்காவும் ஜேக்கப் ஃபோர்ட்டும் நிற்கிற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல ஜேக்கப் ஃபோர்ட் ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் போட்ட மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சோலோ சிக்கோ அப்புறம் கண்ட சோஷியல் மீடியாவில் ஒரு போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருக்காரு. அகேன்ஸ்டாக திரும்புறதை வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்தோம், பட் இவ்வளோ சீக்கிரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கறது அதை வந்து பார்த்தீங்கன்னா நடத்தி வச்சிருந்தானுங்க. ரெண்டாவது வந்து நம்ம லோகன் பால் ரிலேட்டட் பார்த்துடலாம். ஸ்ப்ரிங் கரண்ட் லோகன் பால் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நடந்த மணி இந்த பேங்க்ல மெயின் ஈவெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட்டிருப்பாரு. ஸோ டாக்டி மேட்ச்சில் சண்டை போட்டிருப்பாரு. உங்களில் நிறைய பேர் தெரிஞ்சதான். இப்போ வரைக்கும் கரண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் நம்மளுடைய லோகன் பால் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போ வரைக்கும் கரண்டாக வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸும் ஜேவுஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீட்டர்ஸ்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணியிருக்காரு. அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சீட் பண்ணியிருக்காங்க அண்ட் ஆல்சோ ஆட்ரூத் வந்தனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஆட்ரூத்லாம் எதுக்கு WWE வந்தான் திரும்ப வந்தான்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லோகன் பால் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காரு. ஆட்ரூத் வேறு ஏதோ ரீசனுக்காக வந்து பார்த்தீங்கன்னா WWE விட்டு போயிட்டு அதுக்கப்புறமா தான் அவன் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருந்தான்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஆட்ரூத்தை வந்து பார்த்தீங்கன்னா அன்ஃபயர்டுன்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நேம் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட இதை வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா போயிட்டு எங்கள் மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் பண்ணி வச்சிருக்கான், இல்லைன்னா நாங்கள் ஜெயிச்சிருப்போன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லோகன் பால் இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காரு. அண்ட் ஆல்சோ சீரியஸாக வந்து சொல்லணும்னா லோகன் பால் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக எஃபோர்ட் போட்டு பிறகு கண்ட சண்டைலாம் போடுறாரு. ஹை ஃப்ளை மூவ்ஸ்லேருந்து அந்த கேமரா ஆங்கிள் பிடிச்சிக்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ்ட்டு ஒரு ஸ்லாம்லாம் வாங்குவார் அந்த ரோப்பாண்டா இருந்து. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே இருந்துச்சு. கண்டிப்பாக இவர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிசர்வ் பண்ணார். பட் இவருக்கு ஹேட்டர்ஸ் நிறையா இருக்காங்க. ஸோ சோஷியல் மீடியாவை வச்சு டேரெக்டாக வந்துட்டாருன்ற மாதிரி. பட் டேலண்ட்டை பொறுத்த வரைக்கும் நான்லாம் இந்த இடத்துல லோகன் பால் சைடு தான் இருப்பேன். ஏன்னா பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ஸாக இருக்காரு. நீங்களே யோசிச்சு பாருங்க, இது அவனோட கெரியர் கூட கிடையாது. அவர் ஆல்ரெடி பாக்ஸிங் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பிரைமு பாட்காஸ்ட்ன்ற மாதிரி பல இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா காசுகள்லாம் அள்ளி தெளிச்சு சம்பாரிச்சிக்கிட்டு இருக்காரு. ஒரு ப்ரொஃபஷனாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ ரெஸ்லிங்க்கு வராரு. பயங்கரமாகவே பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. டேலண்ட் வைஸ் இவர் வந்து பார்த்தீங்கன்னா நான் குறை சொல்ல மாட்டேன். பட் இருந்தாலும் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் டைம் கான்ட்ராக்டாக ஒரு ஃபுல் டைமாக சண்டை போடுற மாதிரி WWE பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ உங்கள் ஒப்பீனியன் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லி விடுங்க. அண்ட் ஆல்சோ ஃபைனலாக நம்ம ராவோட ப்ரிவியூ பார்க்கறதுக்கு முன்னாடி ஆட்ரூத் ரிலேட்டட் பார்த்தோம்னா சிப்ரிங் கரண்ட் ஆட்ரூத்தோட ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் யாருக்குமே தெரிலன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இது ரிலேட்டட் ஃபைட் ஃபுல் செலக்ட் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து அப்டேட்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, லாஸ்ட் அந்த மெயின் ஈவெண்ட் முன்னாடி வர வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஸ்டாஃபுக்கும் எந்த ஒரு டேலண்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்ரூத் ரிட்டர்ன் ஆகிறாருன்றது வந்து பார்த்தீங்கன்னா தெரியலையாமா. லாஸ்ட் மினிட்ல தான் பிளான் பண்ணி இதை வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்கன்றதை இப்போ வரைக்கும் கரெக்டாக ஃபைட் ஃபுல் செலக்ட் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இன்னொரு கொஸ்டின் உங்கள் மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இருந்திருக்கும், ஏன் ஆட்ரூத்ன்ற நேமை எடுத்துகிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆட்ரூத்தோட ரியல் நேமை வச்சு இது பண்ணுறாங்கன்றதை ரான் கில்லிங்ஸ்ன்ற நேமை வச்சு ப்ரொமோட் பண்ணுறாங்கன்ற மாதிரி நிறைய பேருக்கு ஒரு கொஸ்டின் இருக்கும். அதையும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கரெக்டாக கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இந்த ரிப்போர்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா PWன்ற நமக்கு சோர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அவங்க அந்த சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்ததுல வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ வரைக்கும் கரெக்டாக இந்த நியூ டீல் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருந்துச்சாமா. லாஸ்ட் ஃப்ரைடேல தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபைனல் ஆச்சாமா. ஃபைனல் ஆனது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்ரூத்தோட ஃபைனல் ரன்னாக இருக்க போது ஃபைனல் ட்ரூ ரன்னுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒன் லாஸ்ட் டைம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டைட்டில் ரைனாக இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவருக்கு இருக்கும்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி ஒரு ஃபைனல் ரன்னாக வந்து பார்த்தீங்கன்னா ஆட்ரூத் பண்ண போறாரு. அண்ட் ஆல்சோ WWE டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி அவருடைய நேம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதனால தான் இதை வச்சு யூஸ் பண்ணியிருக்கேன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. எனக்கு இது பெரிய லெவலில் நம்பிக்கை இல்லை. ஸோ உங்கள் ஒப்பீனியனை மறக்காம சொல்லிவிடுங்க. ஃபைனலி நம்ம மண்டே நைட் ரா ரிலேட்டட் வந்துடலாம். ஸ்ப்ரிங் கரண்ட் நாளைக்கு நடக்க போகிற ரா ரிலேட்டட் பார்த்தலாம். ஸ்ப்ரிங் கரண்ட் நாளைக்கு நடக்க போகிற ராவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாம்பியன் ஜான்சன் வந்து பார்த்தீங்கன்னா வர போறாரு. அண்ட் ஆல்சோ நம்மளுடைய WWE ஹால் ஆஃப் ஃபேமர் நிக்கி பெல்லா வர போகிறாங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. குந்தர் வர போறாரு, ரியா ரிப்ளே வர போகிறாங்க, நம்மளுடைய நியூ டே இருக்க போகிறாங்க. அண்ட் ஆல்சோ நம்மளுடைய லிவ் மார்கன், ஜே ஊசோ இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வர போகிறாங்கன்றதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு நடக்க போகிற ரால இருந்து வந்து பார்த்தீங்கன்னா கிங் அண்ட் குயின் ஆஃப் த ரிங் டோர்னமெண்ட்டுக்கான மேட்சஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா WWEலேருந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ நம்மளுடைய மிஸ்டர் மணி இந்த பேங்க் வின் பண்ண நம்மளுடைய சேத் ராலின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சில ப்ரோமோஸ்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ண போறாருன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜே ஊசோ வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய வேர்ல்ட் ஹெவி சாம்பியன்ஷிப்பை நம்மளுடைய குந்தர் கூட வந்து பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ணுறாரு. மேட்சை சுற்றி பல ஸ்பெகுலேஷன்ஸ் இருந்தாலும் ஒரு பெரிய ரூமர் வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படுது. ரோமன் ரெயின்ஸோட ரிட்டர்ன் இந்த இடத்துல இருக்கலாம்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதுக்கான ஸ்டோரியை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க
சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும்போதே பாதியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட செத் ராலின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் இன் பண்ணுறாராமா. செத் ராலின்ஸ் கேஷ் இன் பண்ணும்போது ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செத் ராலின்ஸை காசு பண்ணலாம்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இது ஒரு ரூமராக தான் வந்து பார்த்தீங்கன்னா பேசப்படுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சதவீதம் நம்பணுன்றது தெரியல. பட் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ சீக்கிரம் தூக்க வைப்பாங்களான்றது கேள்விக்குறி தான். ஏன்னா லாஸ்ட் 2 இயர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா மணி இந்த பேங்க்லாம் பெரிய லெவலில் வச்சு கூட வர மாட்டானுங்க. லாஸ்ட் இயர்லாம் ட்ரூ மெக்கிண்டர்லாம் சேம் நைட்டே கேஷ் இன் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். சேம் நைட்டே கேஷ் இன் பண்ணி ஃபெயிலியர் ஆயிடுவார். ஸோ அந்த மணி இந்த பேங்கை வச்சு ஒரு பெரிய ரோலே டபிள்யூ வச்சு பார்த்தீங்கன்னா பண்ண மாட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மணி இந்த பேங்க் கொஞ்சம் லாஸ்ட்டு கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சில மந்த்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கையிலே வச்சிருக்க மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூ காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ என்ன நடக்குதுன்றதை பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த வருஷம் மணி இந்த பேங்கை வேஸ்ட் பண்ணாமல் இருந்தால் சரி தான். ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிவிடுங்க. ஸோ அப்கமிங் அப்டேட்ஸ்லாம் வந்து நேரம் நீங்கள் மறக்காம நம்ம சேனலில் ஸ்டே பண்ணிருங்க. அண்ட் ஆல்சோ ஸ்டே சேஃப்.